நாதன் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் மூடிட்டு கால் வெட்டி கட்டிட்டு போக வேண்டியதான். நல்லா இருக்குது சார் நீங்க சொல்றது சார். அது இல்ல அதுக்கு அர்த்தம். பகவத்கீதையிலேயே இது என்ன சொல்லிருக்கு? கர்மண்யேவதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன. அதாவது உனக்கு உன் கர்மம், உன்னுடைய வேலை, உன்னுடைய தொழில் நீ செய்யறிய, அதுலதான் உனக்கு அதிகாரம். அதனுடைய பலன்ல உனக்கு அதிகாரம் இல்லை எப்பொழுதும் அப்படின்றதுதான். அதாவது நீங்க ஒரு காரியத்தை பலனை மட்டுமே கருதி செய்தால் காரியமும் உருப்படாது, உங்களுக்கு மனசுல சஞ்சலம் தான் இருக்கும். ஒரு லாபத்தை மட்டுமே எதிர்பார்த்து ஒரு ப்ராடக்ட் தயார் பண்ணீங்கன்னா அந்த ப்ராடக்டினுடைய குவாலிட்டியை குறைப்பீங்க. அது இன்னும் சீப்பா பண்ணிவிட்டா நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்னு அந்த குவாலிட்டி போயிடும். ஒரு சோப்பு தயாரிக்கிறீங்க, மட்டமான சோப்பு தயாரிச்சா நல்ல லாபம் கிடைக்க முடியும். உங்களுக்கு பேரும் கிடும், சோப்பும் கிடும், வியாபாரமும் கிடும். ஒழுங்கா சோப் பண்ணுவோம், விற்போம், வர லாபம் வரட்டும் அப்படின்னு பண்ணீங்கன்னா லாபம் கூடலாம் குறையலாம். ஆனால் உங்களுக்கு பெரிய பேர் இருக்கும், ப்ராடக்டுக்கு நல்ல பேர் இருக்கும், வாங்குறவனுக்கும் சந்தோஷம். ஒரு ஆபீஸ்ல ஒருத்தன் வேலை செய்யறான், சம்பளத்துக்காகவே வேலை பண்ணான்னா அவன் கடனேவே தான் தன் வேலையை பண்ணுவான். சம்பளமே தான் அவன் மனசுல நிற்கும். போனஸ், சம்பளம், ஓவர் டைம், இதேதான் அவன் மனசுல நிற்கும். அவன் வேலை ஒழுங்கா இருக்காது. வேலையை ஒழுங்கா பண்ணுவோம் அப்படின்னு அதுலயே அவன் மனசு இருந்ததுன்னா அவன் செய்யற தொழிலேயே அவன் வேலை ஒழுங்கா இருக்கும், அதுக்கு உண்டான சம்பளமும் கிடைக்கும். அதுதான் பலனை எதிர்பார்க்காமல் கர்மத்தை செய்வதுன்னா அதுதான். கர்மம்ன்றது என்ன? அவன் செய்யற தொழில் தான் மெயின்லி. ஒரு ஹையர் மீனிங் போனேன்னா யாகம் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தாலும் இதுல அதுதான் மீனிங். சார், பலனை எதிர்பார்க்காம பண்ணால் அந்த விஷயத்தினுடைய இது கூட நம்மள ஒண்ணுமே பாதிக்காது, நம்ம செய்யற விஷயம். ஒரு சின்ன கதை உண்டு இதுக்கு. கிருஷ்ணர் ருக்மிணி கிட்ட பேசிட்டு இருந்தார். இந்த பிரசாதம் இருக்கு, இதை கொண்டு போய் நதியினுடைய அக்கறையில துர்வாசர் இருக்கார் முனிவர், அவர்கிட்ட கொடுத்துட்டு வான்றார். எடுத்து போய் பார்த்தா நதியில பெரிய வெள்ளம், கிராஸ் பண்ணவே முடியாது. நான் எப்படி போறதுன்னு தெரியல என்றார். கிருஷ்ணர் சொல்றார், அந்த நதி கிட்ட சொல்லு பார்த்து, கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரியா இருந்தால் நீ வழி விடுன்னு சொல்லு. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா தன்னோட குடும்பம் நடத்திட்டு இருக்காரு இந்த மனுஷன், நித்திய பிரம்மச்சாரின்னு சொல்றாரு இவர். சரி சொல்றார் அப்படின்னு நதி கிட்ட போய் கிருஷ்ணர் நித்திய பிரம்மச்சாரியா இருந்தா வழி விடு அப்படின்ற. அந்த நதி விலகி அவளுக்கு வழி விடுற, அந்த வெள்ளம் விலகி அவ போறான் அந்த பக்கம். ஒண்ணுமே புரியல. அங்க போய் துர்வாசர் கிட்ட கொடுக்கிறார். அவர் துர்வாசர் வாங்கி நல்லா சாப்பிடுறார் உங்க பிரசாதத்தை. நல்லா ஃபுல்லா சாப்பிட்ட அப்புறம் சரி போயிட்டு வாமான்றார். இல்ல வெள்ளம் திரும்பி வந்துருத்த அவளுக்கு, அது கூட மூடி கொடுத்து திரும்பி வெள்ளமா இருக்க என்ன பண்றதுன்ற. துர்வாசர் நித்திய உபவாசியாக இருந்தால் வழி விடுன்னு சொல்லுன்ற. அவளுக்கா ஒரே கன்ஃபியூஷன், என்னடா இது, இந்த மனுஷன் இப்பதான் நல்லா சாப்பிட்டிருக்கார், சாப்பிட்டு விட்டு உபவாசம் இருக்கேன்ற, நித்திய உபவாசம்ன்ற. என்ன உபவாசம் வேண்டி கிடக்கிறது, நல்லா தின்னுட்டு அப்படின்னு எதுக்கு இருந்தாலும் சொல்றாரு பெரிய மனுஷன். போய் நதி கிட்ட போய் துர்வாசர் நித்திய உபவாசியா இருந்தா வழி விடுன்ற, அதுவும் விட்டுறது. போயிட்டு வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்கிறார், என்ன இது, நீ என்னோட குடும்பம் நடத்துற, நித்திய பிரம்மச்சாரின்ற நதி வழி விடுறது, அவர் நல்லா சாப்பிட்டு நித்திய உபவாசின்றார் நதி வழி விடுறது, என்ன இது? அவர் சொல்றாரு, நாங்க எதுவுமே பற்று வைக்கிறது இல்லை, நாங்க எங்களுக்காக, எங்க ஆசைக்காக, எங்க பசிக்காக, எங்களுடைய இன்பத்துக்காக எதையும் செய்யறது கிடையாது, நானும் துர்வாசரம். அதனால இந்த விஷயங்கள்லாம் எங்களை பாதிக்கவே பாதிக்காது. நாங்க செய்யற காரியங்கள்லாம் தொழில் செய்யணும், ஆனால் அதில் பற்று இருக்கக்கூடாது. அதுதான் அதனுடைய விஷயம், நிஷ்காமிய கர்மான்றது. நான் கூட சில சமயம் யூஸ் பண்ணுவேன், யாராவது திருட்டுறதுக்கு பீடைன்னு சொல்லுவேன். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம் சார் அது? சார், பீடைன்றது டிக்ஷனரி மீனிங் டு ஹாரஸ், டு டார்மெண்ட் அப்படின்லாம் கொடுத்திருக்காங்க. டு டார்ச்சர், அதாவது பீடிச்சு ஒருவனை ஹிம்சை பண்றது. அது கிரகண பீடைனா கிரகணத்தினால வரக்கூடிய ஹிம்சைன்னு வச்சுக்கலாம். இது ஏன் வரணும், இது என்ன பாம்பு விழுங்கிறது, இதெல்லாம் சூரியன் சந்திரன் அப்படி இப்படின்னு கதையா இதெல்லாம். வராக பேரர் பிருஹத் சம்ஹிதைன்னு எழுதியிருக்காரு. அவர் பெரிய அஸ்ட்ராலஜிக்கு ஃபவுண்டிங் ஃபாதர் மாதிரி. அவர் பிருஹத் ஜாதகம்னு ஒன்னு எழுதியிருக்காரு, அது ஜோசியத்தை பத்தி. பிருஹத் சம்ஹிதைன்னு எழுதியிருக்காரு, அது அஸ்ட்ரானமி. அதுலயும் சரி, பாஸ்கராச்சாரியார் பெரிய கணித மேதை, அவரும் சரி. இந்த பாம்பு விழுங்கிறது, ராகு கேது ரெண்டும் பாம்பு, சூரியனையும் சந்திரனையும் விழுங்கிறது, அதுதான் கிரகணம்ன்றது. இதுல எல்லாருக்கும் இது புரியாதுன்றதுனால சொல்லப்படுற விஷயம் அது. பட் அது ஃபேக்ட் இல்ல.
ஒரு அலிகரினா உருவக கதைன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி அது இல்ல ஃபேக்ட் அப்படின்னு சொல்லி அவங்க எப்ப இது கிரகணம் இன்னும் ஒவ்வொரு வருஷமும் எப்ப ஆரம்பிக்கும், எப்போ அதனுடைய நடு டைம் வரும், எப்போ அது முடியும், அதனால ஏற்படக்கூடிய மற்ற மாறுதல்கள் என்ன தேதியில வரும், என்ன டைம்ல வரும், இதெல்லாம் ரொம்ப கணிச்சு சொல்லியிருக்காங்க அவங்க. அதை ஃபாலோ பண்ணி நம்ம பஞ்சாங்கத்துல எல்லாம் போடுறாங்க, அது கரெக்டா வருது. சோ அந்த கணக்கு அவ்வளவு கரெக்ட்னு தெரியுது அதுல இன்னைக்கு வரைக்கும். இது அப்பவே பண்ணிட்டாங்க, எப்போன்னு புரியாத அளவுக்கு முன்னால பண்ணியாச்சு. இதுதான் அந்த கிரகணம் பீடைன்னா இப்ப ஏன் பீடை வரணும், சரி கிரகணம் வருது, ஏன் அது பீடிக்கணும், அதனால என்ன வந்துடும், பிளானட்டரி பொசிஷன்ஸ்னால எவ்வளவோ ஆல்டரேஷன்ஸ் ஆகலாம். இப்போ இன்னைக்கும் பாக்குறோம், நீங்க சைக்கியாட்ரிஸ்ட் சில டாக்டர் கிட்ட பேசினாக்க உங்களுக்கு தெரியும், அமாவாசை இந்த மாதிரி எல்லாம் வந்ததுன்னா மனநிலை பேதலித்தவர்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், அதிகமாகும் அந்த சமயத்துல. அது வரப்போற சமயத்துல, வந்த சமயத்துல இந்த மாதிரி எல்லாம் மாறுதல் வருது. ஏன் வரணும்? அமாவாசைக்கும் ஒருத்த மைண்டுக்கும் என்ன சம்பந்தம்? சந்திரன் இருந்தா என்ன, தெரியாட்டா என்ன, தெரிஞ்சு போன என்ன? சோ அந்த பிளானட்டரி பொசிஷன்ஸ் அவ்வளவு சேஞ்ச் உண்டாக்குறது. சூரிய கிரகணத்தும் போது சூரியனை பார்க்காதுன்றான் சயின்டிஸ்ட், பேப்பர்ல எல்லாம் வார்ன் பண்றான். ஏன் சாதாரண நாள்ல தானே அது பிரைட்டா இருக்கு, சூரிய கிரகணத்தை அன்னைக்கு பார்த்தா என்ன, அன்னைக்கு பிரைட்னஸ் கம்மி தானே, அதனால என்ன ஆயிடும். ஆனா இருக்கு ஆல் தீஸ் திங்ஸ் ஒரு நீங்க பார்த்து வச்சிருக்கிறதுனாலதான் இந்த கிரகணத்தை பத்தி ஒரு ஆராய்ந்து அவர்கள் அந்த தேதியை குறிப்பிட்டு எந்த அளவுக்கு பிடிக்கும், அதாவது சூரியனையும் சந்திரனையும் கிரகணம் பிடிக்கும்னா எந்த அளவுக்கு, அதெல்லாம் கூட சொல்லியிருக்காங்க. சோ இது ஒன்னும் ஒரு முட்டாள்தனமாவோ மூடத்தனமாவோ சொல்ற விஷயம் இல்ல. அந்த பீடைன்றது என்ன, நான் பண்ணல, நான் ஒன்னும் கிரகணத்துக்கு பண்றது இல்ல, விசேஷமா நான் ஒன்னும் சாஸ்திரிகள் சொல்றபடி நான் ஒன்னும் கேட்கறது இல்ல அப்படின்னு நீலகண்டன் மாதிரி சில பேர் இருக்கலாம். உங்களுக்கு இன்னைக்கு கேன்சர் வந்ததுன்னு எவனுக்கு தெரியும்? வந்திருக்கு ஒரு நாள். இன்னைக்கு இவனுடைய உடம்புல ஒரு பாகம் லிவர் அஃபெக்ட் ஆச்சுன்னு எப்படி யார் கண்டுபிடிக்கிறான்? இது வரைக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த தேதி 4 வருஷத்துக்கு பின்னால உனக்கு கேன்சர் ஆரம்பிச்சது, லிவர் கோளாறு ஆரம்பிச்சது, கிட்னி கோளாறு ஆரம்பிச்சது, அது இன்னைக்கு முத்தி போச்சுன்னு எவன் சொல்றான்? தெரியாது. அந்த மாதிரி ஆரம்பம்லாம் கூட இதுல இருக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களா இருக்கலாம். நம்ம எப்படி சொல்ல முடியும்? இவங்கெல்லாம் உறவுக்காரங்களா சார்? இவங்க சார் உறவுக்காரங்க அப்படிதான். குத்ஸ்னாத் பயாத் ஞாதி பயம் சுகஷ்டம். அதாவது எல்லா பயங்கள் எல்லா ஆபத்துக்களை விட உறவுக்காரங்கிட்டேந்து வர சங்கடம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நான் சொல்ல, ராவணன் சொல்றான். அதாவது விபீஷணன் வெளியில போற சமயம் ராவணன் சொல்றான், இது ஒண்ணு எனக்கு ஆச்சரியம் இல்ல, தர்மசாஸ்திரங்கள் இப்படியே சொல்லிருக்கு, அதுலயே இந்த உறவுக்காரனுக்கு இன்னொருத்த நல்லா இருந்தா பொறுக்காது, அவனுடைய கீர்த்தி, அவனுடைய திறமை, அவனுடைய வெற்றிகள் இதெல்லாம் வெளியில இருக்கிறவெல்லாம் புகழ்வான். ஆனா உறவுக்காரன் அதை கீழ்த்தரமா பேசுவான், சங்கடம் விளைவிப்பான், ஆபத்து காலத்துல இன்னும் கொஞ்சம் துன்பத்தை கொடுப்பான். இதுக்கு தர்மசாஸ்திரத்தில் ஒரு கதையே இருக்கு. யானை கூட்டம் அத மனுஷங்க வந்து பிடிக்க வராங்க. அப்போ சில யானையெல்லாம் மாட்டிக்க நேரிடுறது. அப்போ ஒரு யானை சொல்றது, இது அந்த மனுஷங்க திறமையினால நம்மள பிடிச்சுள்ள, அவங்க நம்மள ஒத்த அவங்களுக்கு இதை நம்மள எப்படி பிடிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருச்சு ஒரு யானை, அதனாலதான் நம்ம மாட்டிட்டோம் அப்படின்னு. அப்ப அந்த யானை தான் சொல்றது, குத்ஸ்னாத் பயாத் ஞாதி பயம் சுகஷ்டம். அதாவது எல்லா பயத்தை காட்டிலும் இந்த உறவுக்காரன் பயம் தான் பெரிய கஷ்டம் அப்படின்னு அந்த யானை சொல்றது. இதை ராவணன் எடுத்து காட்டுறாங்க. அதாவது இந்த உறவுக்காரங்களால துன்பம் அதிகம் அப்படின்றத. இதுக்கு என்ன சொல்றீங்க? ராவணன் தானே சார் சொல்றான். ராவணன் சொல்றதெல்லாம் ஏத்துக்க முடியுமா சார்? ராவணன் தானே அப்படின்னு நீங்க ரொம்ப அலட்சியமா பேசக்கூடாது. முன்னாலே சொல்லிருக்கேன், ராவணன் சகல சாஸ்திரங்களும் தெரிஞ்சவன், தர்மசாஸ்திரத்தெல்லாம் கரைச்சு குடிச்சவன், வேத சிரோன்மணி, சாதாரணப்பட்ட ஆள் இல்ல. அவங்கிட்ட இருந்த ஒரு பெரிய கெட்ட குணம் விமன் மேல இருந்த, அது பத்தி இருந்த வீக்னஸ். அது தவிர பாத்தீங்கன்னா அவன் சாதாரண ஆள் இல்ல. அதனால ராவணன் தானேன்னு சொல்லக்கூடாது. சரி, அப்படியே ராவணன் தானேன்னு இருக்கட்டும். இதையே ராமரும் கன்ஃபார்ம் பண்றார். இந்த விபீஷண ராமர் கிட்ட போறான். அப்ப எல்லாரும் அவனை சேர்த்துக்கூடாதுன்றாங்க, சுக்ரீவன் இந்த மாதிரி ஆள்லாம். அப்ப ராமர் நிறைய நல்ல காரணங்கள்லாம் சொல்றாரு. இல்ல இவன் ஒழுங்கானவன் தான் இருப்பான்னு நினைக்கிறேன், அதெல்லாம் சொல்லிட்டு வேற ஒரு விஷயமும் சொல்றாரு. அவன் ராஜ்யகாங்கி, ராஜ்யத்து மேல ஆசை வந்துருத்தவனுக்கு, அதனால நம்ம கிட்ட வருவான் அவன். ஏன்னா லங்கை தனக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறான்றத அப்படி ஹிண்ட் பண்றாரு. ராஜ்யகாங்கி, ராஜ்யத்தின் மேல் ஆசை உடையவன் அப்படின்னு. அது தவிர இன்னொன்னு சொல்றாரு அவர், அதுக்கு தான் வர
தத் குலீனஹ பிரதிதேஷ்யாக வியசனேஷு பிரகர்த்தாரஹ அமித்ராக. அதாவது தன்னுடைய உறவினனும் வெளிநாட்டவனும் துன்ப காலங்களில் நமக்கு பகைவர்களாகி விடுவார்கள். நமக்கு துன்பம் வரைச்சு அவன்லாம் பகைவன் ஆயிடுவான். எவன்? வெளிநாட்டவன், அப்புறம் நம்முடைய உறவினன் அப்படின்னு சாஸ்திரங்கள்ல இருக்குன்னு ராமர் சொல்லி காட்டுற. சோ ராவணன் தானே சொன்னான்னு ஒதுக்கிட முடியாது. லவ் பண்ணக்கூடாத? இப்பெல்லாம் லவ் சர்வ சகஜமா போயிடுச்சு சார். வாஸ்தவம் தான். சகஜமா போச்சோ இல்லையோ, சகஜமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும். புரிஞ்சு மீடியா, பத்திரிகை, டெலிவிஷன், அது இது, ஈவன் தலைவர்கள் பேச்சுக்கள்ல கூட என்னமோ காதல் பண்ணிதான் தீரணும். காதல் பண்ணலன்னா அவன் மடையன்ற லெவலுக்கு கொண்டு போறாங்க. அது முன்னால பேசணுமே ஜடம்னு, இந்த மாதிரி ஒரு ஜடம். காதல் பண்றதுக்கே யோகியதை இல்லாத ஒரு மனுஷன் சி அப்படின்ற லெவல்ல இப்போ போறது. இந்த வேலண்டைன்ஸ் டேன்னு வேற ஒண்ணு இங்க இருந்தோ வந்தது. அதாவது வேலண்டைன் ஒரு அதான் நினைக்கிறாரு. வேலண்டைன் ஒரு பிரீஸ்ட் ஏதோ கல்யாணம் பண்ணி வச்சாரு டே யாருக்கும். அதை வச்சுட்டு அதை கொண்டு வந்தாங்க. இங்க சம்பந்தமே கிடையாது. அது காதலர் தினம். அந்த தினத்துல போய் எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கணுமா? இல்ல அந்த தினத்துல காதல் பண்ணணுமா? இல்ல அந்த தினத்துல காதலை வளர்த்துக்கணுமா? அது என்ன காதலர் தினம்? அப்ப மற்ற தினமெல்லாம் காதல் வேண்டாம்னு ஒதுக்கிடு, அந்த ஒரு தினத்துல மட்டும் வச்சுக்க. என்னமோ இப்ப பத்திரிகைலாம் எடுத்தா காதல் காதல், ரேடியோல எல்லாம் மெசேஜ், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ ப்ரொடியூசர், ஐ லவ் யூ திஸ் அப்படின்னு ஒரு அது பாட்டுக்கு. அது என்னன்னே ஒரு விவஸ்தை இல்லாம போச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், a man and a woman liking each other must be a private affair. இதுல பப்ளிக்கா எக்ஸிபிஷன் என்ன வந்தது? காதலர் தினம்னு எல்லாத்துலயும் அதுக்கு என்கரேஜ்மெண்ட் என்ன வேண்டியிருக்கு? காதல் பண்ணுங்க, காதல் கல்யாணம் பண்ணிக்கங்கன்னு. இது என்டையர் இப்ப சினிமாவில எல்லாம் ஹீரோ ஹீரோயின் டூயட்னா 100 பேர் கூட வேண்டியிருக்கு அவங்களுக்கு. அவங்க காதல் பாட்டு பாடுறதுக்கு 100 பேர் சேர்ந்து பாடினாதான் அது காதல் பாட்டுன்னு அர்த்தம் ஆயிடுச்சு. அதே மாதிரி ரியல் லைஃப்லயும் வந்து போச்சு. தேர் இஸ் நோ பிரைவசி இன் திஸ். இது எப்படி ரைட்னு சொல்றீங்க? இன்னொன்னு இருக்கு சார். அரேஞ்ச்டு மேரேஜ்ல பேரண்ட்ஸ் வந்து பல விதங்களை பாக்குறாங்க. ரெண்டு ஃபேமிலியினுடைய கஸ்டம்ஸ் எப்படி, அவங்க பைனான்சியல் ஸ்டேட்டஸ், நம்ம பைனான்சியல் ஸ்டேட்டஸ், இல்ல அந்த பையனும் பொண்ணும் ஃபியூச்சர்ல என்ன பண்ண போறாங்க, எப்படிப்பட்டவங்க, இப்படின்னு பல விஷயங்களை யோசிக்கிறாங்க. இதுல அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆல்மோஸ்ட் an infatuation. அதுக்கு காதல்னு பேரை வச்சு இந்த மாதிரி பண்றாங்க. ரியலாவே வரவங்க இருப்பாங்க. ரியலாவே ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ணிட்டா இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லைன்னா கல்யாணம் கிடையாது அப்படின்னு நினைக்கிற கேஸ் இருக்கும். பட் அது ஃபியூ. முக்காவாசி இது ஒரு இன்ஃபாச்சுவேஷன். அதுக்கு என்னென்னமோ பேரை வச்சு அதை பெருசுப்படுத்தி பண்றாங்க. அதனாலதான் பேரண்ட்ஸுக்கு இதை பார்த்தாக்க தப்பு பண்ணிட்டாங்களோ இருக்கும். நீங்க இப்போ காதல் கல்யாணங்கள் அதிக ஆக ஆக டிவோர்ஸும் அதிகமாயிட்டு இருக்கு. ஏன் சார்? அதனால அப்புறம் பிடிக்கல. வேற அரேஞ்ச் மேரேஜஸ் பேரண்ட்ஸ்க்கு அதுல ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வருது. அவங்க ட்ரை பண்ணுவாங்க ஓரளவுக்கு. இது எப்படியான பேச்சப் பண்ணணும் இந்த டிஃபரன்ஸ். இதுல யாரு கேட்கறது? மொத்தத்தையுமே அப்படி லவ் மேரேஜ் அப்படின்னா அது ரொம்ப பிரமாதமான விஷயம் அப்படின்னு சொல்லிடுறதுக்கு ஒண்ணு இல்ல. அது இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? லவ் மேரேஜே கூடாதுங்களா? அப்படி சொல்ல சார். லவ் மேரேஜ் அந்த காலத்திலேயே நடந்திருக்கு. துஷ்யந்தா சகுந்தலை எல்லாம் பண்ணிக்கலையா? அந்த கல்யாணம் தகராறுலாம் வந்தது அப்புறம் நிறைய. பட் 8 விதமான கல்யாணங்கள் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த 8 விதங்கள்ல எது பெஸ்ட்னால் பெற்றோர்கள் ஒரு நல்ல இடமா பார்த்து முறைப்படி எல்லா வைதிக காரியங்களையும் செய்து முறைப்படி நடத்தி வைக்கிற கல்யாணம் தான் இருக்கிறதுக்குள்ள பெஸ்ட். அவ்வளவுதான் சொல்ல வந்தேன். மேபி ஒரு எத்தனை லவ் மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இல்லையா? அதுவும் இருக்கலாம், நான் இல்லைன்னு சொல்லல. பட் அது ஒரு ஃபேடா இது பண்ணிதான் ஆகணும்ன்ற ஒரு இது மாதிரி இல்லைன்னா மனுஷனே இல்லைன்ற லெவலுக்கு கொண்டு போகக்கூடாது. பட் அதுதான் ஃபேக்ட் ஆஃப் லைஃப். அதுவும் இல்லாம சார் இந்த ஸ்டேட்டஸ் நீங்கள அது ரொம்ப முக்கியம். கிருஷ்ணர் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிக்கிறார். கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் இவ மனசுல என்ன நினைக்கிறான்னு கொஞ்சம் பார்க்கணும் அவருக்குன்னு. நான் ரொம்ப ஆர்டினரி ஃபெல்லோ, உனக்கு எத்தனையோ சத்திரிய ராஜாவெல்லாம் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ண. அவங்க அப்பா ராஜா அவ்வளவு இருந்து நீ போய் உன் துரதிருஷ்டம் என்ன கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதா போச்சு. நான் யார் ஒண்ணுமே இல்லையே அப்படின்லாம் அவர் சொல்றார். ஸ்டேட்டஸ் அதாவது அவர் இப்ப சொல்றார். பொதுவான நியாயம் என்ன? சமூகத்தில் கடைபிடிக்கப்படுற நியாயம், கல்யாணம் பண்ணிக்கிற ஆணுக்கும் பொண்ணுக்கும் அவங்க குடும்பம் ஸ்டேட்டஸ் ஒன்னா இருக்கணும், அவங்க பணம் ஒன்னா இருக்கணும், அவங்க அழகு ஒன்னா இருக்கணும். எல்லாத்திலையும் ஒரு கிட்டத்தட்ட சமமா இருந்தாதான் அந்த கல்யாணம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும்.
இதெல்லாம் ரொம்ப மாறுதல் இருந்ததுன்னா அந்த கல்யாணத்துல ப்ராப்ளம் வரும் இப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றாளே அப்படின்லாம் கேட்கிறாரு. அதுக்கப்புறம் இருக்கும் இதெல்லாம் நான் ஒத்துக்க முடியாது, உன்ன போல மனுஷன் உண்டான்ற அது வேற விஷயம். பட் எதுக்கு சொல்றேன், அங்க கூட இந்த பேச்சு வருது. சோ இந்த ஸ்டேட்டஸ்ன்றது பார்க்கதான் பாக்குறாங்க. அது ஒண்ணு தனக்காக மட்டும் பாக்குறான்னு சொல்லிட முடியாது. நம்ம பொண்ணோ பிள்ளையோ நல்லா இருக்கணும்ன்ற ஆசை ஒண்ணு அதுல இருக்கு. அது ஒழுங்கா நல்ல இடத்துல போய் இருந்தாலும் வசதியா இருக்கணும், சௌரியமா இருக்கணும், அப்படிலாம் இருக்குமே. இந்து மதம் வாட்ஸ்அப் குழுவில் இணைய 9789 374 109 என்ற எண்ணிற்கு உங்கள் வாட்ஸ்அப் மூலம் ரிக்வெஸ்ட் அனுப்பவும்.